வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு வச்சு அட் ஏ டைம் 2 ஸ்வீட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உக்காரை, இன்னொன்று பாசிப்பருப்பு பாயாசம். இந்த வரலட்சுமி விரதத்துக்கு நீங்கள் சட்டுன்னு செய்கிறதுக்கு 2 ஸ்வீட். நான் 1/2 கிலோ பாசிப்பருப்பை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, என்னது சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து வறுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இந்த ரவையோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. இது வந்து உட்கார பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் காய்ச்சின பால், அதோட ஒரே ஒரு குழிக்கரண்டி அளவு வேக வச்ச பாசிப்பருப்பை எடுத்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு தண்ணியாக இல்லாததால் நான் இந்த ரவை வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணீர் சேர்த்து அந்த ரவை வேகிறதுக்காக கொதிக்க விடுறேன். பாயசத்துக்கு போக மீதி உள்ள பாசிப்பருப்பை ஃபுல்லாக அந்த உட்காரையில் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், அதே மாதிரி பாயாசத்தில் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. உட்காரையில் ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு 300 கிராம் நாட்டு சர்க்கரையை உட்காரையில் சேர்த்துக்கிறேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடுதலவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 100 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பாயாசத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதி வரும். அதோட வதக்கி வச்சுருக்க தேங்காய் துருவலும் முந்திரி பருப்பும் போட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட பாயாசம் ரெடி ஆகிடும். உட்காரையில் தேவைக்கேற்ப அப்பப்போ நெய் சேர்த்துக்கோங்க. இந்த பக்கம் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நான் வதக்கி வச்சு தேங்காய் துருவல், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அதோட கொஞ்சம் முந்திரி திராட்சை எடுத்து வறுத்து அதில் சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய பாசிப்பருப்பு பாயாசம் தயார். உட்காரையும் கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு. அதோட வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டு இறக்கிட்டோம்னா நம்மளுடைய உட்காரை ரெடி ஆகிடும். ஒரு சின்ன டிப், உளுந்து வடை செய்யும் போது மாவு அரைச்சி முடித்த பிறகு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி விடுங்க. மாவு நல்லா பூத்து அது உள்ள ஏர்லாம் போயிட்டு வடை நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள், பகிருங்கள், மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.